நம்மை சுற்றி உள்ளவர்களை பார்க்கும்போது நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். முன்பெல்லாம் 25 வயதிலே 27 வயதுக்குள்ளாக திருமணம் முடிந்துவிடும். 28, 29 குழந்தைகள் பிறந்து விடுவார்கள். ஆனால் தற்பொழுது நம்மை சுற்றி 30, 35 வயதிலே திருமணமாகாத முதிர் கண்ணன்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், முதிர் கன்னிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை நிலையை ஸ்டேட்டஸ் சிம்பிள் என்ற பொருளாதார ரீதியாக வளப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த பணத்தேடலின் காரணமாக, அவருடைய குடும்ப சூழல் காரணமாக அவர்கள் திருமணம் வயது செய்து கொள்வது என்பதை தள்ளி வைத்துக் கொண்டே போகிறார்கள். இந்த திருமணம் தள்ளி வைத்துக் கொண்டிருப்பதால் தொடர்ந்து பாதிப்பு ஏற்படுகிறது என்பதுதான் இந்த முதிர்கண்ணன்களும் முதிர்கண்ணிகளின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதை நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அதே போன்ற அடுத்த தகவலை பார்ப்போம். இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு ஏன் இதை நாம் சொல்கிறோம் என்றால், இது போன்ற குடும்ப கட்டுப்பாட்டை கடுமையாக கட்டுப்படுத்தி நடவடிக்கை எடுத்த நாடுகள், சில நாடுகள் என்று பார்த்தால் மிக சிறப்பாக அமல்படுத்தியது ஜப்பான், தென் கொரியா, ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் எடுத்தன, சீனாவும் எடுத்தது. ஆனால் தற்போது அவர்கள் மிகவும் யோசித்துக் கொண்டிருக்கிறார், ஏன் எடுத்தோம்? தற்போது குழந்தை பிறப்பு சில ஐரோப்பிய நாடுகள் நீங்கள் பார்த்தீர்கள், நீங்கள் ஒரு குழந்தை பெற்றால் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம், 2 குழந்தைகள் பெற்றால் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம் என பணம் கொடுத்து குழந்தை பெற்றுங்கள் என்று கூறும் அளவுக்கு வந்துவிட்டது. சில நாடுகள் பெயர் சொல்ல விரும்புகிறேன் என்றால் அப்படிப்பட்ட பெயர்களை சொல்லும்போது நம்ம அனைவருக்கும் அந்த ஆர்வம் அதிகமாகி என்பதால் பெயர் சொல்லவில்லை. சில நாடுகளிலே எங்கள் ஊருக்கு வந்து குழந்தையை பெற்றுக் கொடுத்து விட்டு சென்று விடுங்கள் என ஆண்களுக்கு ஆஃபர் எல்லாம் கொடுக்கிறார்கள். நீங்கள் வந்தால் இவ்வளவு பணம் தருகிறோம், நீங்கள் எங்கள் குழந்தைகளை மட்டும் பெற்றுக் கொடுத்து விட்டு செல்லுங்கள், குழந்தைகள் குறைவாக இருக்கிறது, மக்கள் தொகை குறைந்து கொண்டிருக்க, என்ன செய்வது என தெரியவில்லை என அதிரும் அளவுக்கு, அதிர்ச்சியில் தரக்கூடிய அளவுக்கு பல நாடுகளிலே செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறேன். இவையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த பட்டியலிலே தற்போதைய நிலை தொடர்ந்தால் இந்தியாவும் இணைந்துவிடும். குறிப்பாக தமிழகத்தின் நிலைமை மிக மிக மோசமாக இருக்கிறது. அதனால்தான் சில மாதங்களுக்கு முன் முதலமைச்சர் கூட அந்த எம்பி தொகுதிகள் விவகாரம் வரும்பொழுது குழந்தைகளை நிறைய பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். நான் மட்டுமல்ல, பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சர்களும் அந்த கருத்தினை எடுத்து கூறினார்கள். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், அந்த முழு தரவு ஆண் பெண் குழந்தைகள் விகிதத்தை தமிழகத்திலே கடந்த 5 ஆண்டுகள் எப்படி இருந்தன என்பதை தற்போது வருகின்ற அந்த தரவிலே மிக தெளிவாக பார்க்கலாம். முழு திரையிலே அந்த தரவுகள் வரும். தற்போது நமக்கு அதிலே பார்க்கும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆண் குழந்தைகள் எண்ணிக்கை எவ்வளவு பிறந்தன என்றது. தற்போது அவசர எச்சரிக்கை செய்தியாக நாம் கொடுத்து கொண்டிருப்போம். இதற்காகத்தான் கடந்த 2020 நீங்கள் பார்க்கலாம். கடந்த 2020 முழு திரையில் பார்த்தால் தான் நமக்கு முழுமையாக தெரியும் என்பதால் நமது டைரக்டர் முழு திரையில் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கிறேன். 2020 மொத்தம் 9,24,256. 21 பார்த்தீர்கள் குறைகிறது, 9,12,000. 2021 கொரோனா காலகட்டம், வீட்டிலே இருந்தார்கள், எனவே அந்த எண்ணிக்கை சற்று உயர்ந்திருக்கிறது. 9,36,361. 2023 திடீர் சரிவு நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட 34,000 குழந்தைகள் குறைந்திருக்கிறது. 2024 8,47,000. எந்த அளவுக்கு குறைவு என்று பாருங்கள். இந்த விகிதம் தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது. இதை பார்க்கும்போதுதான் நமக்கு இந்த ஆண் பெண் விகிதாச்சாரம் குறைந்து கொண்டே வருகிறது. இது மிகப்பெரிய அளவுக்கு சமூக பொருளாதார ரீதியிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இதனுடைய தாக்கம் ஒவ்வொரு குடும்பத்திலும் எதிர்க்கக்கூடிய சூழல் வெகு விரைவிலே உருவாகக்கூடும் என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்திருக்கும் தகவல். இது தொடர்பாக பல்வேறு மனநல நிபுணர்கள் ஆகியோரிடம் பேசினோம். பேசியும் போது அவர்கள் கூறும் காரணங்கள், பொருளாதார நிலை, அதிகரித்து வரும் செலவு உள்ளிட்ட பல காரணங்களால் பல பெற்றோர்களும் ஒரு குழந்தையுடன் நிறுத்திக் கொள்கின்ற சூழல் காணப்படுகிறது. இது மிகப்பெரிய ஒரு ஆய்வு நடத்திய பிறகு பல்லாயிரக்கணக்கான மக்களிடம் தொடர்ந்து ஆய்வுகள் நடத்தியிருக்கிறார்கள். ஆய்வுக்கு பிறகு அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். ஆய்வுக்கு பிறகு வருகின்ற தகவல்கள் தான் இவை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் குழந்தை பிறப்பு என்பது ஒவ்வொரு ஆண்டும் சரிந்து கொண்டே வருகிறது. சரியான பருவத்தில் திருமணம் செய்து கொள்ளாமை, அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்கு திட்டமிட்டு இடையூறு ஏற்படுத்தியதால் சீனா, ஜப்பான், கொரியா போன்ற நாடுகள் எல்லாம் தற்போது நிலை தடுமாறி நிற்கின்றன. அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்வதை அநாகரிக கலாச்சாரம் என்று மக்களின் சிந்தனையிலே பதித்து விட்டனர். இதனால் அவர்கள் வலுக்கட்டாயமாக குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை செயல்படுத்தும் சூழலில் இருக்கிறார்கள் என்பதுதான் தற்போது யதார்த்த சூழலாக இருக்கிறதாம். இதனால் பாதிப்புகள் என்ன வரப்போகிறது என்ற கேள்வி பலருக்கு வரலாம்.
பாதிப்புகள் மிகப்பெரிய பாதிப்புகள். நாட்டிலே தற்போதைய சூழலில் நாட்டிலேயே முதியோர்கள் அதிகம் உள்ள மாநிலத்தில் 2வது இடம் தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் தான் நாட்டிலே இந்தியாவிலேயே அதிக அளவு முதியோர்கள் உள்ள 2வது மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. தற்போது நிலை தொடர்ந்தால், குழந்தைகள் பிறப்பு விகிதம் தொடர்ந்து குறைந்து கொண்டே வந்தால் முதியோரின் எண்ணிக்கை மேலும் உயர்ந்து முதலிடத்தை நாம் வெகு விரைவில் அடைந்து விடுவோம் என்பதுதான் இது சொல்கிறது. அது மட்டுமல்ல, குடும்பங்கள் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படும், ஆண்கள் மீது பொருளாதார சுமைகளும் சமூக பொறுப்புகளும் அதிகரிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். தென்னிந்திய மாநிலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்து அரசியல் அதிகாரத்திலும் நாட்டின் வளங்கள் பகிர்விலும் பெரும் இடைவெளிகள் உண்டாகும். இப்பொழுது கூட நீங்கள் பார்க்கலாம், வட இந்திய தொழிலாளர்கள் இல்லாமல் தமிழகத்தில் எந்த தொழிற்சாலையிலும் இயங்காத சூழல் வந்துவிட்டது. இது மிகப்பெரிய ஒரு புற்றீசல் போல் இது நமக்கு தெரியாமலேயே நம் கண் முன்னேயே நடக்கின்ற மிகப்பெரிய ஒரு இடமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. பலர் உணரவில்லை. உணர வேண்டிய காலகட்டம் இன்னும் கொஞ்ச காலத்தில் அனைவருக்கும் வந்துவிடும். ஏனென்றால் நம்மை சுற்றி நடக்கின்ற எந்த பணியாக இருக்கட்டும், நீங்கள் பார்க்கலாம், தமிழர்கள் அதில் இருக்கிறார்கள் என்றால் இல்லை. எந்த வேலையாக எடுத்த கட்டிட வேலையாகட்டும், ஹோட்டலில் வேலை செய்வர்களாகட்டும், அல்லது தச்சு வேலையாகட்டும், எந்த வேலை, சைக்கிள் பஞ்சர் போடும் வேலையாகட்டும், வெறும் பானிபூரிகளை விற்றுக்கொண்ட இடங்களில் தான் சில வட இந்தியர்களை 20-30 ஆண்டுகளுக்கு முன் பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் தற்பொழுது எங்கு நோக்கினும் தமிழர்களை விட அவர்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள். இதை அவர்களை குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. இந்தியாவிலே யாரும் எங்கும் செல்லலாம், அதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் நம்மை தெரியாமலேயே நாம் சோம்பேறிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இது. நம்முடைய சோம்பேறித்தனம் வேலைகளை செய்ய முடியாமல் நம்மை தள்ளுகிறது. அதனால் மற்றவர்கள் அந்த வேலையை பறித்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு கிடைக்க வேண்டிய பணம், அதாவது தோராயமாக ஒரு 10,000 ரூபாய் அனுப்புகிறார் என்றால் எத்தனை பேர் இருக்கிறாங்க? தற்போதைய கணக்கு 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகையின் போது சொன்னது 36 லட்சம் வட இந்தியாவில் வெளிமாநிலத்தவர்கள், வட இந்தியர்கள் என்று சொல்வதை வெளிமாநிலத்தில் இங்கு வசிக்கிறார்கள் என்று கூறினார்கள். அது தற்போது நிச்சயமாக 2-3 மடங்காக 1 கோடி பேராவது இருப்பார்கள். 1 கோடி பேர் ஒவ்வொருவரும் 10,000 ரூபாய் அனுப்புகிறார்கள். 1 கோடி × 10,000 என்று பார்த்தால் எவ்வளவு பணம் பொருளாதார ரீதியாக நமக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. இவை அனைத்துமே சுற்றி பார்த்தீர்கள் என்றால் குழந்தை பிறப்பு விகிதம் குறைவதுதான் அடிப்படை காரணமாக இருக்கிறது. எனவே அனைவரும் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொண்டு நாம் சொல்ல வரவில்லை. ஆனால் குழந்தை பிறப்பை தவிர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருப்பவர்கள் தயவு செய்து ஒருமுறை யோசித்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால், இப்போது யோசிக்கவில்லை என்றால் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விகளை நம்மை நோக்கி எழுப்பும் என்பதிலே மாற்று கருத்தில்லை நேயர்களே.